இது ஹோண்டா மொபிலியோண்ணா. 7 சீட்டர், 7 பேர் ஒரு குறுகிய பட்ஜெட்ல ஒரு 7 பேர் போகக்கூடிய வண்டி தான் இது. பாத்தீங்கன்னா இது 2014 மாடல். இது பாத்தீங்கன்னா மாருதி செலிரியோண்ணா. சிங்கிள் ஓனர் வீக்ல பாத்தீங்கன்னா எல்லாத்தை விட ரொம்ப காஸ்ட் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. ஸ்கோடா ராபிட் எலிகன்ஸ் டைப். பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர். இது ஹுண்டாய் வர்னான்னா 16 மாடலு, ஒரே ஓனர் தான். வெறும் 76,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டீசல் வீக்கிள். இது டாடா எக்ஸனுங்க. 2009 மாடல், செகண்ட் ஓனர் டீசல். இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி வந்து வெளியே வரல. பயங்கர குவாலிட்டியான வண்டி, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் வண்டி. டோ வீக்கிள் செட் பண்ணிருக்காங்க. சன்ரூப் ஓபன் இருக்கு. வோல்க்ஸ்வாகன் ஆம்பியோ 16 மாடல், சிங்கிள் ஓனர், பெட்ரோல் வீக்கிள், ஒரே ஓனர் தான். வணக்கங்கண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நீங்க பார்த்து நான் நல்லா இருக்கேன். ஆமாண்ணா, கடைசியா நம்ம மாச காசுல போட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆச்சு. 1 மந்த்ல இருக்கும். உங்களை பார்க்க தான் முடியல. பிஸியா இருக்கீங்களா இருக்கு. ஆமா, தீபாவளி எல்லாம் முடிஞ்சுங்களா? தீபாவளி எல்லாம் அப்படியே போயிடுச்சு சார். நல்லா இருக்கு. ஓகேண்ணா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம புதுசா வரவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஆசை காசு வந்து பாத்தீங்கன்னா எங்க அமைஞ்சிருக்குன்னு தெரியாது. அதனால லொகேஷன் மட்டும் சொல்லிருக்கீங்க. ரொம்ப ஈஸியா நம்ம ஆசை காசு லொகேஷன் போட்டா வந்துடும். அதை பாத்தீங்கன்னா கண்ணப்ப நகர், ரத்னபுரி கண்ணப்ப நகர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, ஓபி போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு. அங்கிருந்து ரைட் கட் பண்ணீங்கன்னா 3வது கட் லெஃப்ட் தைரி ரோட்ல அங்க இருக்கு. அங்கதான் இருக்கு ஆபீஸ். இப்போ என்னென்ன செக்மெண்ட்ல இருந்து இருக்குன்னா இந்த செக்மெண்ட் ஒரு 2 லட்சம் ரூபாயில இருந்தே நம்ம கிட்ட இருக்குங்க. லோ பட்ஜெட்ல இருந்து போன ட்ரிப் நம்ம போட்டுருந்தோம். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்கு. 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் வண்டி இருக்கு. போன டைம் ஆல்டோலாம் நல்லா போட்டுருந்தோம் இல்லைங்களா? அதெல்லாம் போயிருச்சு. அதெல்லாமே போயிருச்சு. நம்ம லோ பட்ஜெட் போட்டது எல்லாமே உடனுக்குடனே எடுக்கிறாங்க. வண்டி நல்லா இருக்கறனால உடனே நம்ம கம்சன் பேசிக் பண்றதுனால உடனுக்குடனே போயிருது. ஓகேண்ணா. இப்போ நம்ம லோன் ஃபெசிலிட்டில எப்படின்னா நம்மளே பண்ணி கொடுத்துறோம். ஃபுல் லோனே பண்ணி கொடுக்குறோம். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கெல்லாம் ஃபுல் லோன் அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோக்கல் ஓகேனா நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வெளிய எந்த ஊர்ல இருந்தாலும் பண்ணலாம். தமிழ்நாட்டுல அவங்க எங்க இருந்தாலும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம். இப்போ என்னென்ன கார்ஸ் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். இது பாத்தீங்கன்னா WRV-னா சிங்கிள் ஓனர், வெறும் 21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. சன்ரூப் ஓபனோட இருக்குண்ணா வண்டி. சூப்பர். ஒரு லக்ஸரி கார் இல்லைங்களா? ஆமா, லக்ஸரி கார். ஒரு 5 பேர் போகக்கூடிய ஒரு நல்ல லக்ஸரி கார் தான் இது. பாத்தீங்கன்னா ஏர் பேக், சேஃப்டி வெஹிக்கிள், நல்லா இருக்கும் வண்டி. கிலோமீட்டர் நல்ல கிலோமீட்டர் கிடைக்கும். வெறும் 21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. ஒரு 7 ரூபா வரைக்கும் ஃபினான்ஸே மூவ் பண்ணலாம். நாங்க வெறும் 7,000 ரூபா தான் வண்டியோட ரேடே கோட் பண்ணியிருக்கோம். இது வந்து நாங்க வெறும் கம்சன் பேஸ் மட்டும் தான். டைரக்டா நீங்க ஆர்சி ஓனர்கிட்டே நம்ம பேசிக்கலாம். இந்த வண்டியோட ஆர்சி ஓனர்கிட்டே பேசிக்கலாம். எங்களுக்கு கம்சன் பேஸ் மட்டும் தான். இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியோட வச்சிருப்பாங்க. இன்டீரியர் வண்டி ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். எதுவும் வந்து மாத்தல இல்லைங்களா? எதுவும் மாத்தல, ஒரிஜினாலிட்டியோட அப்படியே இருக்கும். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி? வண்டி TN83ங்க. TN83 ஒரு லக்ஸரி, ஒரு பிரீமியம் வண்டி இல்லைங்களா? ஆமா, ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும் வண்டி. ஒயிட் கலர்ல சன்ரூப்போட நல்ல வண்டி இது. ஓகேனா. பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இல்லைங்களா? ஆமா, நெகோஷியபிள். நம்ம பாக்குறதுக்கு வந்து நெகோஷியபிள் பண்ணலாம். ரொம்பவும் கண்டிப்பா கஸ்டமர் நமக்கு எவ்வளவு முடியுமோ பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். ஆமா. இது ஹோண்டா மொபிலியோண்ணா. 7 சீட்டர், 7 பேர் ஒரு குறுகிய பட்ஜெட்ல ஒரு 7 பேர் போகக்கூடிய வண்டி தான் இது. பாத்தீங்கன்னா இது 2014 மாடல். 2014 மாடல், சிங்கிள் ஓனருங்க. 1 லேக்குள்ள கிலோமீட்டர் ஓடி இருக்கு. லெதர் அப்போல்சரி, அப்புறம் வண்டி பாத்தீங்கன்னா ஒரிஜினல் சர்வீஸ் ரெக்கார்டோட எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாம இருக்கு. 7 பேர் கம்ஃபர்டபுளா போகக்கூடிய வண்டி தான் இது. ஒரு பெரிய பட்ஜெட்ல ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு சின்ன பட்ஜெட்ல 7 பேர் போகக்கூடிய ஒரு நல்ல வண்டி இது. டயர் கண்டிஷன்லாம் டயர் கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா புது டயர் தான் போட்டிருக்காங்க. புது டயர் தான். ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 590 தான் கேக்குறோம். ஓகேங்கண்ணா. 5 ரூபாய்க்கு மேல ஃபினான்ஸ் கிடைக்கும். இன்டீரியர் லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்கண்ணா. ஓகேண்ணா. ஏர் பேக், APS எல்லாமே வந்துரும். இப்போ இது என்ன பிரைஸ் நான் கோட் பண்றேன்? 590 தான் கோட் பண்றோம். ஆமா, 5 ரூபாய்க்கு மேல ஃபினான்ஸே கிடைக்கும். இப்போ இதுக்கு 5 ரூபாய்க்கு மேலயே ஃபினான்ஸ் கிடைக்கும். இப்போ லோன் ரேட் நெகோஷியபிள் தான். ஓகே, ரேட் நெகோஷியபிள் தான். இப்போ ரேட் பேங்க் இதுக்கு என்னென்ன கொண்டு வரணும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம்? அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு இருந்தா போதும். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஐடி வந்து சரியா இருக்காது. அவங்க ஐடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஐடி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இது லோக்கல் ஆகட்டும் இல்ல வெளியூர் ஆகட்டும், எந்த ஊரா இருந்தாலும் ஐடி இருந்தா பிரச்சனை இல்லை. ஐடி இருந்தா ஸ்பெஷல் பிளஸ், ஐடி இல்லைனாலும் பண்ணிக்கலாம். ஆமா, ஸ்கோடா ராபிட் எலிகன்ஸ் டைப். பாத்தீங்கன்னா செகண்ட் ஓனர், 130 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சின்ன பட்ஜெட் தான். ஒரு 390 கேக்குறாங்க கஸ்டமர். பேசணும்னா இன்னும் கம்மியாகும். அப்போல்சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஏர் பேக், APS எல்லாமே வந்துடும் வாகனத்துல. 2012 மாடலு. உங்களுக்கு ஃபினான்ஸ் அவைலபிள் தான். டயர் கண்டிஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ பிராண்ட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க எல்லாமே. இன்டீரியர்ல எந்த ஒர்க்குல நல்லா இருக்கு.
பக்காவா இருக்கு. எடுத்து அப்படியே ஓட்டிட்டு இருக்காங்க, சர்வீஸ் வரைக்கும் பண்ணிருக்காங்க. வண்டி என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் இது? வண்டி வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா TN23ங்க. TN23. ஆமா. என்ன பிரைஸ்னா இது? இது 395 தான் நான் கேக்குறாங்க. 395. அதுலயும் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. ஓகே, நெகோஷியபிள் அதுலயும் நெகோஷியபிள். கண்டிப்பா நெகோஷியபிள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 2010 மாடல்னா ஒரே ஓனர் தான். பாத்தீங்கன்னா வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. டீசல் வண்டி. ஒரு சின்ன மினிமம் பட்ஜெட்ல இருக்கக்கூடியது. ஒரு 2.25 ரூபா தான் கேக்குறாங்க. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணுவாங்க. அப்போல்சரி எல்லாம் ஒரிஜினல் அப்போல்சரி அப்படியே இருக்கு. டயர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நியூ பிராண்ட் டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 1,000 ரூபாய்க்கு மேல கிடைக்கும். TN23 ரிஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு சிங்கிள் ஓனர் வண்டி வெறும் 79,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு 2,25,000 ரூபாய் மட்டும் தானே கேக்குறாங்க. வெறும் 2,20,000. இதுல வந்து பாத்தீங்கன்னா நெகோஷியபிள் இருக்கு. நெகோஷியபிள் தான். எல்லா வண்டியுமே சொல்லுக்கு இருக்கிற எல்லா வண்டியுமே நெகோஷியபிள். ஃபோர்டு ஃபியஸ்டானா இது 2007 மாடலு. ஒரே ஓனர் தான். 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. அப்போல்சரி எல்லாம் பாத்தீங்கன்னா லெதர் அப்போல்சரி அடிச்சிருக்காங்க. டயர்ஸ் பாத்தீங்கன்னா ஆஃப் கண்டிஷன் டயர்ஸ் இருக்கு. வண்டி வெறும் 2,00,000 ரூபா தான் கோட் பண்ணிருக்காங்க. சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். அதுலயும் நெகோஷியபிள் பண்ணுவாங்க. ஸ்விஃப்ட்டுக்கு போறதுக்கு இதுக்கு போலாம் இல்லீங்களா? ஆமா, ஸ்விஃப்ட்டுக்கு போறதுக்கு நம்ம இது எடுக்கலாம். டீசல் வண்டி பெருசாவும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. ஆமா, ஸ்விஃப்ட் டிசைர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது 22 கிலோமீட்டர் மைலேஜே கிடைக்கும். கிளாம்பு கீழே நம்ம லைட் போட்டுக்கலாம். மேல ஒரு சின்ன கிளாம்பு தாங்க. அந்த இது மட்டும் தான், ஒரு லப்பர் பூஸ்ட் மட்டும் தான். அது நம்ம போட்டு கொடுத்துருவீங்க. போட்டு கொடுத்துடலாம். இன்ஜின்ல எல்லாம் வேலை ஏதோ இருக்கு. பக்காவா இருக்கும். நல்லா சர்வீஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். இப்போ நம்ம வாங்கினா அப்படியே எடுத்து ஓட்டலாம். ஆமா, அவங்க வேணாலும் யாராவது செக் பண்ணாலும் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு இன்சூரன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குண்ணா. இது பாத்தீங்கன்னா மாருதி செலிரியோன்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட ரொம்ப காஸ்ட் கம்மியா தான் சொல்லியிருக்காங்க. 3.5 தான் கேட்டிருக்காங்க. 3,00,000 ரூபா தான் கேட்டிருக்காங்க. 80,000 கிலோமீட்டர். ஓகே ஓகே. மாருதியில ஒரு சின்ன வண்டி, அவ்வளவு நல்லா இருக்கும் வண்டி மாருதியில. செலிரியோ ஆல்டோக்கு நெக்ஸ்ட் சொல்லலாம். ஆமா, ஆல்டோக்கு அடுத்த மாடல். ஆல்டோ 800 ஆல்டோக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் மாடல். ரொம்ப நல்லா இருக்கும். ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் எல்லாமே வந்துடும். டாப் அண்ட் மாடலு, ஃபுல் ஆப்ஷனு, VXi ஆப்ஷன், பெட்ரோல் வெஹிக்கிள். 80,000 தான் ஓடி இருக்கு. ஓகே. நம்ம இதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் மேக்ஸிமம் 3 ரூபா வரைக்கும் ஃபினான்ஸே 3 ரூபா வரைக்கும் வாங்கலாம். ஓகே. போல் இது என்ன மாடல்னா? இது ஃபிகர் ஆஸ்பியர்னா டைட்டானியம் மாடல், டாப் அண்ட் மாடல். சிங்கிள் ஓனர், APS, ஏர் பேக், அலாய்ஸ், சீட் கவர்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சீட் கவர், லெதர் சீட் கவர் போட்டிருப்பாங்க. 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. TN50 ரிஜிஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு 5,40 தான் கஸ்டமர் கோட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு லோனே ஃபுல் லோன் கிடைக்கும். வண்டியும் கொஞ்சம் நீட்டா இருக்கு இல்லீங்களா? ஆமா ஆமா, எந்த வண்டி மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கும், புது வண்டி மாதிரி இருக்கும். ஃபுல் லோன் பாத்தீங்கன்னா ஃபுல் லோன் கிடைக்கும். டாக்குமெண்ட் மட்டும் தான் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஃபுல் லோனே வாங்கிடலாம். அவங்களுக்கு எலிஜிபிள் இருந்தா ஃபுல் லோன் வாங்கி கொடுத்துடலாம். இன்டீரியர்லாம் பார்க்க இன்டீரியர் இல்லீங்களா? பார்க்க வேண்டியதே இல்லைண்ணா. அப்படி புது வண்டி மாதிரி வச்சு எல்லாமே ஒரிஜினாலிட்டியோட அப்படியே. இது டொயோட்டா எட்டியோஸ் லிவான்னா வெறும் 82,000 கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. 2017 மாடலு. உங்களுக்கு ABS, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். செகண்ட் ஓனர், டீசல் வெஹிக்கிள். வெறும் 6,00,000 ரூபா தான் கோட் பண்றாங்க. ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா 5,50,000 ரூபா வரைக்கும் ஃபினான்ஸ் கிடைக்கும். உள்ள அப்போல்சரி எல்லாம் பாத்தீங்கன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி கலர்ல போட்டிருக்காங்க. நல்லா அப்போல்சரி போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும் வண்டி. ரொம்ப சேஃப்லியும் பக்கா சேஃப்டிங்க. டொயோட்டா சொல்லவே வேண்டியது. மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும். TN21 ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்கண்ணா. இதுக்கு எவ்வளவு கோட் பண்றீங்கன்னா? 6,00,000 ரூபா தான் கோட் பண்றாங்க. 6,00,000 ரூபா. அதுல இருந்து நெகோஷியபிள் பண்ணுவாங்க. 5-5.5 வரைக்கும் ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்கார்பியோனா, பிக் டாடி சொல்லலாம். பெரிய வண்டியில பாத்தீங்கன்னா சின்ன ரேட். பெரிய வண்டியில ஒரு சின்ன ரேட்ல ஒரு வண்டி ஒரு 10 பேர் போகக்கூடியது. பாத்தீங்கன்னா 2 ஓனர் தான், டீசல் வெஹிக்கிள். ஓகே ஓகே. 2,25,000 ரூபா தான் கேக்குறாங்க. வண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்குது. அப்போல்சரி எல்லாம் சூப்பரா இருக்கும். சான்ஸே இல்லை. அப்போல்சரி எல்லாம் TN24 ஃபேன்சி நம்பரு. பாத்தீங்கன்னா வெறும் 2,25,000 ரூபா கேக்குறாங்கன்னா இதுக்கும் லோக்கல்ல ஃபினான்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுல லோக்கல், ஆமா, லோக்கல் ஃபினான்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். வண்டி எந்தவித செலவும் இல்லை. எடுத்து அப்படியே ஓட்டிட்டே இருக்கலாம். ஆமா, நல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய 7 சீட் வண்டி எடுக்கணும், இது எடுக்கலாம் இல்லையா? 10 பேர் போகக்கூடிய வண்டியில வெறும் 2,25,000 ரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் தான். இப்போ இது இன்சூரன்ஸ் எல்லாம்னா? இன்சூரன்ஸ் மட்டும் லாப்ஸ் ஆயிடுச்சுன்னா அது வேணா போட்டு கொடுத்துருவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொலிட்டிஷியனுக்குலாம் நல்ல வண்டி இல்லைங்களா? ஆமா, சூப்பர் வண்டி. நம்ம அவங்க எல்லாம் எடுத்தாங்கன்னா ஒண்ணுமே நல்ல ஒரு ஃபேமிலி, ஒரு பெரிய ஃபேமிலியே போகக்கூடிய வண்டி.
ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு 10 ஆஃப் ரோட் ஆன் ரோட் ரெண்டுக்குமே ஆமா ரெண்டுக்கும் சூப்பரா இருக்கும் வண்டி. ஸ்கார்பியோ சொல்ல தேவையில்லை இல்லைங்களா? ஸ்கார்பியோ கனவு தானே. இப்போ ரெனால்டு பல்ஸுங்க RX ஜெட், இது சிங்கிள் ஓனர் 2017 மாடலு, ஒரே ஓனர் தான். பார்த்தீங்கன்னா வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அவங்க சுத்தமாக வச்சுருந்துருக்காங்க வண்டி, அவ்வளோ நல்லா இருக்குது வண்டி. டயர்ஸ் வந்து ஒரு ஆப் கண்டிஷன் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் 80,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஒரு 4 லட்சம் ரூபா கோட் பண்ணுறாங்க, அதுலேருந்து நெகோசியபிள் பண்ணி கொடுக்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா இல்லை இதுங்களா? மேனுவலுங்க, தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்ட்ரேஷன். ஆமாம் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, நல்லா வச்சுருந்துருக்காங்க. சிங்கிள் ஓனருங்கிறனால ஒரு 80,000 கிலோமீட்டருக்கு. RX ஜெட் டாப் அண்ட் மாடல் இல்லையா, வண்டி நல்லா இருக்கும். அப்போல்சரியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக வச்சிருக்காங்க, நீட்டா வச்சிருக்காங்க. ஆமா நல்லா பலபலன்னு நீட்டா ஒரு பிரீமியம் லுக்ல இருக்கு இல்லீங்களா? ஒண்ணுமே செலவு பண்ண தேவையில்லை. செலவு இல்ல, ஒரு 5 பேர் போகக்கூடிய வெஹிக்கிள் நல்லா இருக்கும். ஒரு மிட் ரேஞ்ச் ஃபேமிலிக்கு வந்து நல்லா இருக்கும். ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா 3.5 லட்சம் ரூபாய் பக்கம் கிடைக்கும். 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவீங்க. ஃபைனான்ஸ் கிடைக்கும். டாக்குமெண்ட் மட்டும் கொஞ்சம் கரெக்டா எடுத்து வந்தா போதும். டாக்குமெண்ட் மட்டும் கிடைச்சா போதும். அவங்க எலிஜிபிள்னா நம்ம வண்டிக்கு எலிஜிபிள் இருக்கு 3.5 லட்சம் ரூபாய். அவங்க எலிஜிபிள்னா எக்கோ ஸ்போர்ட்னா வண்டி சொல்லவே வேண்டாம், ரதம் தான் அது. 22 கிலோமீட்டர். ஆமா, 1 லிட்டருக்கு 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும். இன்ஜின் எல்லாம் ஒருவே கை வைக்கவே வேண்டியதில்ல, போயிட்டே தான் இருக்கும். அது வண்டி தெரிஞ்சவங்க வந்து இதை விடவே மாட்டாங்க. அலாய்ஸ், ஏர் பேக், 4 ஏர் பேக் வந்துடும். வண்டி எப்படி என்ன சொல்றது, நல்ல லுக் இல்லைங்களா? நல்ல லுக்கா இருக்கும். ஓட்டுறதுக்கு அவ்வளோ அம்சமா இருக்கும், வண்டி ஹை ஸ்பீடு வண்டி வேறீங்களா, தட்டி கலப்பலாம் வண்டியை, அவ்வளோ நல்லா இருக்கும். அப்போல்சரி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டிருப்பாங்க உள்ள. வண்டியெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல வெஹிக்கிள். செகண்ட் ஓனர் ஆயிடுச்சு, மதுரை ரிஜிஸ்ட்ரேஷனு. ஓகேங்கண்ணா. இது ஒரு 5,90,000 ரூபா கேட்குறாங்க, நெகோசியபிள் பண்ணிக்கலாம். ஒரு 5 ரூபா வரைக்கும் ஃபினான்ஸே கிடைக்கும். Volkswagen ஆம்பியோ 16 மாடல், சிங்கிள் ஓனரு, பெட்ரோல் வெஹிக்கிள், ஒரே ஓனர் தான். 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 5,50,000 ரூபா கேட்குறோன்னா அதுலேயும் நெகோசியபிள் பண்ணிக்கலாம். 5 lakhs வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஸ் கிடைக்கும். அப்போல்சரி எல்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் அப்போல்சரி போட்டிருக்காங்க, ஏர் பேக் இருக்கு, APS இருக்கு. வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான வண்டினா. ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் சொல்ல தேவையில்லை, சொல்லவே வேண்டியதில்லை. TN 72 ரிஜிஸ்ட்ரேஷன், ஃபேன்சி நம்பரு. பாத்தீங்கன்னா டயர் கண்டிஷன் நல்லா இருக்கு இல்லைங்க? நல்லா இருக்கும். டயர் கண்டிஷன் எல்லாம். டவுன் பேமெண்ட் எவ்வளவு கட்டணும்? இது டவுன் பேமெண்ட் ஒரு 50,000 ரூபாய்க்குள்ள இருந்தா போதும். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபைனான்ஸே வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஃபைனான்ஸ். ஏன்னா நாங்க கஸ்டமர் விற்கிறனால எங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும். எல்லா வண்டியும் நாங்க சொல்லியிருக்க வண்டியெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். நாங்க வெறும் கமிஷன் மட்டும் தான் வாங்குறோம். அதனால உங்களுக்கு ஃபுல் ஃபினான்ஸ் கிடைக்குது. இன்னொரு கை மாதிரி வர்றப்பதான் உங்களுக்கு ரேட் ஜாஸ்தி ஆகும். டைரக்ட் RC ஓனர்ட்டே நீங்க பேசிக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா வண்டியும். ஸ்கோடா ஃபேபியானா ஆம்பியன்ஸ் வகை, சிங்கிள் ஓனர், சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சிங்கிள் ஓனர்னா, டீசல் வெஹிக்கிள். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 1 லிட்டருக்கு 26 மைலேஜ் வரைக்கும் கிடைக்கும். டயர்ஸ் எல்லாமே நியூ பிராண்ட் டயர்ஸ் போட்டிருக்காங்க. அப்போல்சரி பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல லெதர் அப்போல்சரி அவ்வளவு சூப்பரா இருக்கும். வெறும் 80,000 கிலோமீட்டர் தானே ஓடி இருக்கு. 2012 மாடலு, 3,50,000 ரூபா கேட்குறாங்க, நெகோசியபிள் பண்ணிக்குவாங்க. வண்டி லோக்கல் ஃபினான்ஸ் போட்டு தரலாம். i10 மாடல்னா ஒரு ஃபேமிலி வண்டி. ஆமா, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. வெறும் 52,000 கிலோமீட்டர் தான் ஓடி. 52,000 கிலோமீட்டர் தான் சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு. சூப்பர்ண்ணா. வண்டி பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல், டயர்லாம் நியூ பிராண்ட் டயரு. அப்போல்சரி எல்லாம் இப்பதான் போட்டிருக்காங்க. வண்டி ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டில் இருக்குது. ஒரு 3,30,000 ரூபா கேட்குறாங்க, நெகோசியபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஓனர், வெறும் 52,000 தான் ஓடி இருக்குங்க. இன்டீரியர்லாம் பக்காவா இருக்கு இல்லைங்களா? பக்காவா இருக்கும். புதுசு மாத்தி இருக்காங்க. ஆமா, இப்ப புதுசு மாத்தி தான் கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் வேலை செஞ்சிருக்காங்க. ஆமா, இன்டீரியர்லாம் ஃபுல்லா அப்போல்சரி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் மேட் வேற போட்டுருக்காங்க. ஆமா. இது என்ன பிரைஸ் என்ன சொல்றீங்க? 3,30 தானே கேட்குறாங்க. 3,30 கேட்குறீங்க. ஒரே ஓனர். லோன் பண்ணிக்கலாம், நான் லோக்கல் ஃபினான்ஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. இன்ஷூரன்ஸ் எல்லாமே எல்லா லைவ்ல இருக்கு. பக்கா லைவ்ல இருக்கு. டாடா எக்ஸனுங்க. ஓகேண்ணா. 2009 மாடல், செகண்ட் ஓனர் டீசல். ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வண்டி வந்து வெளியே வரல, பயங்கர குவாலிட்டியான வண்டி, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் வண்டி. டோ வெஹிக்கிள் செட் பண்ணிருக்காங்க, சன்ரூப் ஓபன் இருக்கு. இத கமர்ஷியலாவும் பண்ணிக்கலாம். நம்ம எங்கேயாச்சும் வெளியே டூர் போறதுன்னா அந்த மாதிரிலாம் கூட எடுத்து மேக்ஸிமம் கமர்ஷியல் பர்பஸ்க்கு பண்ணா ஒரு 5 பேர் போலாம். முன்னாடி பேக்ல வந்து டோ வெஹிக்கிள் இது பண்ணிக்கலாம். பேக்ல பொருள் ஏதாவது வச்சுக்கலாம். ஆல்ட்ரு செலவே பாத்தீங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபாய் பக்கம் பண்ணிருக்காங்க. அவ்வளவு ஆல்ட்ரு பண்ணிருக்காங்க. வண்டி எல்லாம் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கு, பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இது மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் தான் கொடுப்பாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும். எத்தனை பேர் வேணாலும் ஏறி இப்படி பண்ணலாம். வண்டி ஆஃப் ரோட் ஆன் ரோட் ரெண்டுத்துக்கு போட்டு பட்டையை கலப்பலாம். 90,000 6,90,000 ரூபாய் கேட்கறாங்க, நெகோசியபிள் பண்ணுவாங்க. ஓகே. வண்டி நல்லா இருக்கும்.
ஃப்ரண்ட்ல ஒரு 5 பேர் உட்காந்து போலாம். பேக்கல்ல லோடு வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் யூஸ் தான். டபுள் யூஸ் தான். ஆமா, வாங்கி ஆல்டர் பண்ண வேண்டியதில்லை. என்ன ரெஜிஸ்ட்ரேஷன்னா? இது சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன். வண்டி பாத்தீங்கன்னா 690 கேக்குறாங்க, நெகோஷியபிள் பண்ணுவாங்க. ஓகே ஓகேண்ணா. நெகோஷியபிள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா பண்ணுவாங்க இல்ல கம்மியா? ஓரளவுக்கு பண்ணலாம்ண்ணா, பேசலாம். ஆமா, ஓரளவுக்கு பண்ணுவாங்க. 4 வீல் மூவிங். யாரும் அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க இல்லீங்களா? ஆமா, யார்ட்டி இருக்காது. வண்டி கம்மியா தான் வச்சது. மிலிட்டரி யூஸ்க்காக, கவர்மெண்ட் யூஸ்க்காக எடுத்த வண்டி. கொஞ்சம் போல தான் வெளியே கொடுத்துருக்காங்க. இப்போ மிலிட்டரிக்கு மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே ஓகே, சூப்பர் வண்டி. நம்ம எல்லா கார்ஸும் முக்காசி பாத்துட்டோம் இல்லீங்களா? ஆமா ஆமா, எல்லா கார்ஸும் பாத்துட்டோம். ஒரு சின்ன பட்ஜெட்ல இருந்து ஒரு பெரிய பட்ஜெட் வரைக்கும் நம்ம இருக்கு. ஸ்மால் பட்ஜெட்ல இருந்து பெரிய பட்ஜெட் வரைக்கும் கொடுத்தலாம். ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா லோன் வசதி. லோன் பண்ணி கொடுத்தலாம். அது லோன் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம மோடி வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க. நம்ம அட்ரஸ் பாத்தீங்கன்னா சிவானந்த காலனி பக்கத்துல இருக்கிற கண்ணப்ப நகர், ரத்னபுரிக்குள்ள இருக்கிற கண்ணப்ப நகர். கண்ணப்ப நகர் ஓபி போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் இருக்கு. நீங்க எங்களுடைய ஃபோன் நம்பர் அதை கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்க வரலாம். இதுக்கு மேல உங்களுக்கு எந்த வண்டியோட புகைப்படங்கள் வேணும்னாலும் எக்ஸ்ட்ரா எல்லாம் 4 ஃபுல் போட்டோஸ், வீடியோஸ் நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அனுப்பிச்சுடுவோம். பிளஸ் ஃபைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி தருவோம். எல்லாமே பண்ணி தருவோம். இதுல முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா, நீங்க ஆர்சி ஓனர்கிட்டயே பேசிக்கலாம். 2% கமிஷன் மட்டும் தான். நீங்க எங்க வண்டியோட வெஹிக்கிள்ஸோட ரேட்டை பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நீங்க எப்ப வந்தீங்கனாலும் 24 ஹவர்ஸ் உங்களுக்காக நாங்க சேவை செய்ய காத்திருக்கோம். நீங்க எப்ப வேணா வரலாம்.